ஹாய் கைஸ், வெல்கம் டு மை ரோட்லைட் சேனல். சரிங்களா, இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது காலிலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் ஒன்று இருக்கும் லைஃப்பில். ஒரு ஆம்பிஷன் வச்சுப்பாங்க, அதை ஜெயிக்கச்சா ஒரு சக்ஸஸ், அதை நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு சக்ஸஸ். ஆனால் எனக்கு ஒரு நாளும் கடந்து போவதே சக்ஸஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ மாதம் சம்பளம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். நான் மாதம் சம்பளம் வருதுன்னா 10ஆம் தேதி கொடுக்குறா, 20ஆம் தேதி வரைக்கும் தாக்கு பிடிச்சா ஒரு சக்ஸஸாக இருக்குது. அடுத்த 10 நாள் 30ஆம் தேதி வரைக்கும், அடுத்த 10ஆம் தேதி சம்பளம் போட்டால் அது எப்படி 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வருதுன்னு ஒரு யோசித்து அதை முடிக்கிறது ஒரு சக்ஸஸாக இருக்குது. என்னடா அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சா, அப்படியே இந்த இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் பக்கம் போனால் இந்த மாதிரி நேரத்துலலாம் பெரிய பெரிய ஆளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பீப் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஏன்பா அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் பார்த்துக்க முடியாது. ஏன்னா நான் சேஞ்ச் ஆனால் தான் இந்த மாதிரி யோசிக்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகும். இல்லைனா லைஃப் முழுக்க நான் இப்படி யோசிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம என்ன சேஞ்ச் ஆகலாம்? மொதல் வேலையை மாற்றுறதா, துணி சட்டை இதெல்லாம் மாற்றுறதா, இல்லை நடக்கிறத மாற்றுறதா, இல்லை குதிக்கிறதா? அது கிடையாது. நம்ம கெரியரை பில்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு கெரியர் ஏதோ ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டில் அட்வான்ஸ்மெண்ட் என்ன, அப்டேட் என்ன, அப்கிரேட் என்ன அப்படின்னு நம்ம ஃபோனை பண்ணுற மாதிரி நம்மளே பண்ணிக்கணும் போல். அப்படி பண்ணி அதனால் பார்த்து நம்ம ஒரு ஹைக் பண்ணி சேலரி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது ஒரு மாதிரி பிரச்சனை, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, லவ் பண்ணுறவங்க அவங்க என்ன கேட்டகரின்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு இப்படியும் ஏற்றுக்க முடியாது, அப்படியும் ஏற்றுக்க முடியாது. இதை மாதிரி போயினுக்குது. இப்போ தீபாவளி வேறு வருது. ஹாப்பி தீபாவளின்னு 10 பேர் அனுப்புவான். அதோ பட்டாசு சிம்களோடு அனுப்புவான். பட்டாசு வாங்கணுமான்னு ஒரு யோசனை, வாங்கி புகையாக போனால் அது ஒரு வருத்தம், பார்த்தா வெடிக்கணும்னு தோணும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட குழப்பம். அது எப்படி நம்ம சொல்லுதுன்னு புரியல. இருக்கிறவனுக்கு ஒரு கவலை, இல்லாதவனுக்கு 1000 கவலை. எத்தனை பேர் நம்மளை என்ன மாதிரி எப்படி சொன்னாலும் சரி, நம்ம லைஃப்பை பில்ட் பண்ணோன்னா நாம் முதல் மாறணும், நல்வழியில் மாறணும், சீக்கிரம் முன்னேறணும். அடுத்த தீபாவளிக்கெலாம் பட்டாசு மச்சான் என்ன வேணும், என்ன பட்டாசு அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி நம்ம இருக்கணும். ஹாப்பி தீபாவளி டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பாய்.